Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 31st August 2023. இது வந்து ஒரு மந்த் எண்டு மட்டுமல்ல. ஸோ எஃப்என்டோட எக்ஸ்பைரி டேட்டும் கூட. அதனால கவனமாக கையாள வேண்டிய நாளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால மார்க்கெட் எப்படி இருக்குது? ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ஜினல் அப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேற்றுக்கு ஏறி முடிஞ்சிருக்கிறது பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.24%, S&P 500 0.38, நாஸ்டாக் 0.54%. ஸோ இந்த ஏற்றம் ஆசிய சந்தைகளும் பிரதிபலிக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக். ஸோ ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங்கோட ஹாங்சாங் ரெண்டு மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்தோடு இருந்தாலும் கூட சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை போன்றவை சற்று துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். நம்மளுடைய சந்தை அப்படின்றது நிஃப்டி இன்னைக்கு எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நேற்றுக்கு அந்த வாலட்டாலிட்டி ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி இருக்கலாம். அதனால எல்லா ஏற்றங்களிலும் செல்லிங் ப்ரெஷர் நிறைய வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இப்போ ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேப் அப் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய. அதனால எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ மார்ஜினல் கேப் அப். ஸோ எல்லா கேப் அப்லையும் செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்றத மனசுல வச்சுக்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த 19,250 இந்த ரேஞ்ச் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 3 தடவை வந்தாச்சு, ரைட்? 3 தடவை அங்க வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இந்த முறை ஒருவேளை உடைக்கப்பட்டால் இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலதான் இருக்கு. 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிட்ட மேல இருக்கதான் செய்யுது. பட் உடைக்கப்பட்டால் அது எங்க போயிடலாம்? 18,900 நோக்கி நகரலாம். அதனால ஒரு காஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். பட் as long as அது 19,250 உடைக்காத வரைக்கும் nothing to worry, it may move on a sideway movement. நிஃப்டி பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஆல்மோஸ்ட் ஃபார் லிட்டில் லாங்கர் பீரியட் நம்ம போட்டுக்கிற இந்த 43,500 அது வந்து உடைக்காம இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராஜுவலா பிரிங்கிங் டவுன். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 47,000 கிட்ட இருந்து வச்சிருந்தோம். அதுல பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 45,800 கிட்ட வந்துட்டோம். இப்ப அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதை நேரோ டவுன் பண்றக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம். அப்படின்னு சொன்னா anything which is narrowing down, அப்போ என்ன நடக்கலாம்? ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் வரலாம். காஷன். அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜிடிபி டேட்டா வர இருக்குது இன்னைக்கு ஈவினிங். அதே மாதிரி நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் ஆட்டோ சேல்ஸோட டேட்டா வர இருக்குது. அதே மாதிரி யூஎஸோட பொருளாதாரம் சார்ந்த சில முக்கிய புள்ளி விவரங்களும் வர இருக்கின்றன. இந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்படி சந்தையை வழி நடத்துது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல யூஎஸோட 10-year பாண்டில் நேற்றுக்கு விட இன்னைக்கு ஒப்பிடும்போது ஓரளவு கொஞ்சம் இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 4.11 டாலர் இண்டெக்ஸும் 103.13 கொஞ்சம் இறங்கி இருக்கிறது பார்க்குறோம். ரெண்டுமே வந்து பங்கு சந்தைக்கு சாதகம் தான். ஆனால் அதை தாண்டி பங்கு சந்தை எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்றது இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் எஃப்ஐஸோட பிஹேவியர் பொறுத்தும் இருக்கும். பிரெண்ட் குரூட்ல பெரிய மாற்றம் இல்லை இல்லையா? அந்த $86, $85, $84 இந்த மாதிரி இந்த 3 எண்கள்லயே மேலேயும் கீழே போயிட்டு வர்றதை பார்க்குறோம். கோல்டு படிப்படியா ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு அவுன்ஸ் அப்படின்றது $1,945 இருக்குது. கீழே கிட்டத்தட்ட $1,890 கிட்ட இறங்கி இப்போ ஏறுறதை நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு புல் பேக் ரேலி அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு இந்த புல் பேக் ரேலின்றது குறுகிய கால முதலீட்டாளர்கள் பயன்படுத்தலாம். நீண்டகால முதலீட்டாளர்கள் வெயிட் பண்ணலாம் இன்னும் டிப் வரும்போது வாங்குறதுக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ஜினலி வந்து வலிமை குன்றி காணப்படுது. அப்போ கொஞ்சம் 82.60 இந்த ரேஞ்சில் இருந்தது. 82.73 ஒரு நிலையில இப்போ மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரூபாய் வந்து தொடர்ந்து வலிமை குன்றி காணப்படுவதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். 83 போகும்போது மட்டும்தான் ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் வர்றதுனால அது கொஞ்சம் 83ல இருந்து 83.60 வர்றது, 82.60 வர்றதை பார்க்குறோம். ஸோ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ருப்பின்றது வீக்கா தான் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்கிறவங்களா இருக்காங்க. நடுவில் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பயரா மாறுறதை பார்த்தோம் நம்ம. ஏறக்குறைய இந்த ஆகஸ்ட் மாசம் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய விற்பனைன்றது சுமார் 17,000 கோடிக்கு அவங்க வந்து விற்பனை முடுக்கி விட்டுருக்காங்க. பட் அவ்வளவும் நம்ம அந்த டிஐஸ் வாங்கியிருக்காங்கன்றதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நிறைய பிளாக் டீல்ஸ் நடந்ததுனால இந்த எஃப்ஐஸோட பையிங் அந்த மாதிரி டிஐஸோட பையிங் எல்லாமே வந்து பெரிய நம்பர்ஸ் சில நாள்ல காட்டினதை பார்த்தோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே செபி சொல்றத பாத்தீங்க அப்படின்னா 10ல் 9 பேர் வந்து எஃப்என்டோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எஃப்என்டோல வந்து இழப்பு தான் வருதுன்றத சொல்றாங்க. ஸோ அதை தடுக்கணும்.
நீங்க அதுல இருந்து சரியான வழிக்கு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ அதனால எஃப்என்டோல ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா லாஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றதும் இந்த லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் குறைந்த விலையில 499 பர் வீக் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான தொடர்பு கொள்ளுங்க. நம்பர்ஸும் இருக்கு, வெப்சைட்லையும் போகலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த 19,250 டிஃபண்ட் பண்ணி ஏறும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பியர் கேண்டில் வந்தாச்சு. இப்போதைக்கு அந்த 19,550 சாரி 450 அப்படின்றது மிக முக்கியமான தடைநிலையாக மாறிவிட்டது. அப்போ 19,250ன்ற அந்த சப்போர்ட் உடைக்கப்பட்டால் எங்க போயிடலாம், 18,900 போயிடலாம். அதனால கவனம் தேவை. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படின்றது வீக்கர் சைடு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.